வேகமாக படிங்க. ஒரு விசேஷித்த செய்தி கர்த்தர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 தீமோத்தேயு 6:20 எடுத்தவங்க படிக்கலாம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. அருமையான ஒரு வசனம். பிரசங்கத்திலே பல வகையான பிரசங்கம் இருக்கிறது. ஆறுதலான பிரசங்கம், புத்திமதி சொல்லுகிற பிரசங்கம், தீர்க்க தரிசன பிரசங்கம், கண்டித்து உணர்த்தி பேசுகிற பிரசங்கம், இப்படியெல்லாம் இருக்குது. இது உபதேச பிரசங்கம். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, உபதேசம். தன் ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஓ, அது போட்டாவே ஒரு ஆச்சரியம். தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் முடிக்கலாம், மீதி டைமர் தான் பார்க்கலாம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். கீப் இட் அண்ட் ரன் ஆர் வாக். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த மேலான மகிமையான பொக்கிஷத்தை நீ காத்துக்கொள். இது ஆவிக்குரிய ஒரு செய்தி. உலக பிரகாரமான காரியங்கள் இதில் இடம் பெறாது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான், மாம்சத்திற்குரியவன் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறான். அதனால இப்ப நம்ம ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க போகிறோம். எப்போ நம்ம இயேசு கிட்ட வந்தோமோ அப்ப ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தருகிறார். முதலாக ரட்சிப்பை தருகிறார். அதற்கு பிறகு என்னவெல்லாம் தருகிறார், அதை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இந்த செய்தி. முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 21:19. ஜீசஸ் ஹல்லேலூயா. போதும். நான் சொல்ற ஒவ்வொரு வசனத்திலும் காத்துக்கொள் அல்லது காத்துக்கொள்ளுங்கள் அப்படி வரும். பேனா பேப்பர் இருந்தால் குறிச்சிங்க. இது ஒரு நல்ல வேத ஆராய்ச்சி, பைபிள் ஸ்டடி, பக்திக்குரிய உபதேச செய்தி. ஆண்டவர் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறார் அதை காத்துக்கொள்றதுக்கு. ஒன்றுமே கொடுக்காத காத்துக்கொள் காத்துக்கொள் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும்? எதை காத்துக்கிறது? ஆனால் முதலாவது உன் ஆத்துமாவை காத்துக்கொள். எல்லாம் ஒரு ஆளையும் சொல்லுங்க பார்க்கலாம். உலகேற பெற்றது. நம்ம உடம்புல ஆத்துமான்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சரி, எங்க இருக்குது? எந்த இடத்துல? நம்ம உடம்புல எந்த இடத்துல ஆத்மா இருக்குது? மூக்குலையா, கண்ணுலையா, தலையிலையா, வயிற்றுலையா, கால்லையா? வயிற்றுலையா? இருதயத்தில். ஆத்மா எங்க இருக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை தியாகமா கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார்னு தானே சொல்றோம். அப்போ ஜீவனை கொடுத்தார் என்றால் என்ன அர்த்தம்? தம் ரத்தத்தை கொடுத்தார். அப்போ ஆத்மா ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தம் எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? இருதயத்தில். இருதயத்திலிருந்து தான் ரத்தம் போது வருது. நுரையீரலுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, வயிற்றுக்குன்னு ஒரு வேலை, கண்ணுக்குன்னு ஒரு வேலை, இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேலை இருக்கிறதா இல்லையா? அதுபோல விலையேற பெற்ற ஆத்மாவை இயேசு நம் ரட்சிப்புக்காக கொடுத்தார். கடைசியில் பாருங்கள், அவர் சிலுவையிலே மரித்த பிறகு கூட அவர் விழாவிலே குத்தினார்கள். அந்த ஈட்டி இதயத்தை போய் குத்தி விட்டது. பொதுவாக ஒரு மனிதன் மரித்தால் இதயத்தில் கொஞ்சோண்டு ரத்தம் உறைந்து இருக்கும். ஒருத்தரை வெட்டிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, எல்லா ரத்தமும் போயிட்டாலும் இருதயத்தில் கொஞ்சம் ரத்தம் உறைந்து கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு உறைந்து கிடக்கும். அந்த ரத்தத்தை கூட ஈட்டியால் போர் சேவகன் இயேசுவின் விழாவிலே குத்தின போது இயேசுவின் இருதயத்தில் இருந்த ரத்தம்
வந்துவிட்டது. அப்போ ஒரு சொட்டு ரத்தம் கூட இயேசு கிறிஸ்து உடம்பில் இல்லை. அப்போ ஒரு சொட்டு ரத்தத்தில் கூட ஆத்மா இருக்கிறது என்று அறிந்த இயேசு ஆத்மாவை முற்றிலுமாய் நமக்காக கொடுப்பதற்காக தான் ரத்தம் எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டார். அப்படி என்றால் உன் இரத்த ஓட்டத்திலே இயேசு நமக்கு வைத்திருக்கிற ஆத்மா அது இருதயத்தை மையமாக வைத்து செயல்படுகிறது. உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு வசனம் இருக்குது, உன் ஆத்மாவை காத்துக்கொள் என்கிற வசனம் இருக்கிறது. ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா இருதயம் பரிசுத்தமாக இருந்தால்தான் உன் சரீரம் முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். இருதயத்தின் ஆக்டிவேஷன், இருதயத்தினுடைய செயல்பாடுகளினால் தான் மூளை வேலை செய்யும். மூளை வேலை செய்யணும்னா இருதயம் ஒழுங்காக இயங்கணும். இருதயம் நின்று போயிட்டா எல்லாமே போயிடும். மூளை வேலை செய்யாது போயிட்டா கூட இருதயம் வேலை செய்யும். அப்போ அவங்க தாறுமாறாக ஆயிடுவாங்க. கிட்னி வேலை செய்யாது போயிட்டா கூட உயிரோடு இருக்க முடியும். இருதயம் வேலை செய்யணும். எல்லாம் நல்லா இருந்தோம், இருதயம் வேலை செய்யாமல் நின்று போயிட்டா உயிரோடு இருக்க முடியுமா? முடியாது. ஹார்ட் அட்டாக் அல்லது ஹார்ட் ஃபெயில். ஹார்ட் அட்டாக்ல பல இருக்குது. அந்த வலி பயங்கரமாக வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வந்து சாகிறது ஒன்று இருக்குது. ஒன்றுமே இருக்காது, அமைதியாக போயிடுவாங்க. கரண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி அது. போன வருஷம் ஒரு பாஸ்டர் சென்னையில் சண்டே சர்வீஸில் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவர் மேடையில் சேரில் உக்காந்து அவர் ரொம்ப நல்லா சிரித்து பேசுவார். நாங்கள் அதுக்கு முன்னாடி பழைய ஆண்டு புத்தாண்டு ஊழி அங்கே தான் போய் செஞ்சுட்டு வந்தோம். போன ஜனவரி 1 அதுக்கு முன்னாடி டிசம்பர் 31 ஜனவரி 1. போன மே மாதம் ஒரு மலேசியா போயிட்டு வந்து முதல் வாரம் சர்ச்சில் எல்லாம் முடிச்சுட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு சேரில் உக்காந்து அழகாக ஸ்மைலிங்கோடு சிரிச்சுனே இருந்திருக்கிறாரு. அவங்க மனைவி என்ன இவர் கம்முன்னு இருக்கிறாரு, இன்னும் வரல, பசி எடுக்கலையான்னு சொல்லி வாங்க போகலாம் சாப்பிட்லான்னா அப்படியே சாஞ்சார். அப்புறம் வந்து டாக்டரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணால் அவர் மரித்து அரை மணி நேரம் ஆயிடுச்சுட்டாங்க. அரை மணி நேரம் ஆகி அவர் உக்காண்டே இருந்திருக்கிறார் சிரித்தவாரே. அது கூட செத்து போன மாதிரியே இல்லை. அப்படி ஒரு மரணம். நாங்கள் அவங்க ஃபோட்டோவெல்லாம் எடுத்து காட்டினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் அந்த சபைக்கு போயிருந்தோம். அப்போ எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்போ கூட அந்த சகோதரி அழுதுன்னு தான் இருந்தாங்க. பாவம், எவ்வளோ ஆறுதல் சொல்லி அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள, அந்த மரணத்தை கிரகிக்க அவங்களால முடியல. ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவர் போயிட்டாருமா, நல்ல ஒரு மரணம் இது எல்லாம் சொல்லணும். அவங்களால கிரகிக்க முடியல. அவங்களுக்கு மனப்பிரமை மாதிரி ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்குரிய ஆறுதலான செய்தியை சொன்னோம். அப்போது இன்றைக்கு நான் மரித்தாலும் என் ஆண்டவர் இயேசுவோடு இருப்பேன் என்கிற விசுவாசம் நமக்குள்ள வரணும். வேற மைக் இருக்குதா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மைக்கு மாற்றலாமா, ஒயர் மாற்றலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாரோ காலையில் சாப்பிட்டு வந்துட்டுக்கிறீங்க, அதாங்க மைக்கு வேலை செய்யலை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை காத்துக்கொள் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஆத்துமா விலையேற பெற்றது. அதே வசனம் அதை சார்ந்தது. என்னாகமம் 16:38, மார்க் 10:28, 1 பேதுரு 1:9-22, எபிரேயர் 13:17. இந்த வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்துமாவின் மதிப்பு, அதை காத்துக்கொள்ளுகிற விதம், அதையெல்லாம் பற்றி நம்ம ஆண்டவர் நமக்கு இதை எச்சரிப்பாக கொடுக்கிறார். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அறிவு பாடம் படிக்கிறாங்களே, அது என்ன அறிவு? கல்வி அறிவு.
எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிற அறிவு. சரித்திரம் படிக்கிறோமா? ஹிஸ்டரி, இந்தியாவினுடைய வரலாறு படிக்கணும். ஜியாகிரபி, புவியியல், இந்த உலகத்தை பற்றி, இந்த காரியங்களை பற்றி படிக்கணும். ஆங்கிலம், தமிழ், விஞ்ஞானம் இதெல்லாம் படிக்கிறோம். அது நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ள. ஆத்ம அறிவு மோட்சத்திலே போய் சேர. அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு உலக அறிவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை மகனே மகளே, ஆத்ம அறிவு ரொம்ப முக்கியம். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். எங்கே நடக்கிறான்? நரகத்தை நோக்கி போகிறான். கர்த்தருடைய வார்த்தை கேட்க மனமில்லை, கர்த்தருக்கு பயப்பட விருப்பம் இல்லை, பரிசுத்தமாக வாழ முடியவில்லை, விருப்பம் இல்லை, அலட்சியம். வேதத்தை படிக்க மனம் வரவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, ஜெபிக்க மனம் வரல. இப்படியா பட்டவங்களை ஆண்டவர் பரலோகத்தில் சேர்ப்பாரா? 10 நிமிஷம் நெடு முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடியல. நான் சொல்றது வயசானவங்களுக்கு இல்லை, அவங்களால முடியாது. முட்டி போடும் தன்மை உள்ள முழங்கால் படியிட முடியும், ஆனாலும் சோம்பேறித்தனம். ஆண்டவர் அப்படியே பட்டவங்களை சேர்ப்பாரா, நேசிப்பாரா? யோசித்து பாருங்கள். சொகுசு ஜபம், சொகுசு ஜபம், சொகுசு வேத வாசிப்பு. இப்ப நிறைய இடத்துல பைபிளை கையில கொண்டு போறதில்ல, என்னன்னா செல்போன்லேயே இருக்குதான் பைபிள். அது பஸ்ல, பிரயாணத்தில், ட்ரெயினில் படிச்சுக்கோ. ஆலயத்துக்கு இந்த மாதிரி காகிதத்தால் அச்சடிக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அதை படிக்கணும், வசனத்தை அண்டர்லைன் பண்ணணும். பேப்பரை படித்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த பேப்பரை பார்த்தா தான் தெரியும். அழுக்காக இருந்தாலும் நீங்கள் நல்லா நிறைய படிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். பத்திரமா புதுசாக வச்சுருப்பாங்க சிலர் பைபிளை. அந்த ஜிப்பை கூட காட்ட மாட்டாங்க. ராத்திரியில் பேய் வந்து மெரிக்குதுன்ட்டு தலைமாட்டில் வச்சுன்னு தூங்குவாங்க. அதெல்லாம் மூலிகை மந்திரமா? பைபிள் படிக்கிறதுக்கு தான். அதை படி, அந்த வசனம் உன் இருதயத்தில் இறங்கட்டும். அப்போதான் உன் ஆத்துமா செழிக்கும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், நீதிமொழிகள் 4:23. அதை சார்ந்த வசனம் தான் இது. நீதிமொழிகள் 4:23. ஹல்லேலூயா. போதும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை காத்துக்கொள். ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ அப்படின்னு வந்தா போது விட்டுருங்கய்யா, இதான் சரியாயிடுச்சுல்ல, எல்லாரும் உயிரோட ஏன்ட்டாங்க. ஜீவ ஊற்று, ஜீவன் அப்ப சத்தம் வந்துச்சு, அப்போ எல்லாருக்கும் ஜீவன் வந்து விட்டது. உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்படி வச்சிருங்க. இது எதனா அது எடுத்துங்க. உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயம் மேட்டிமை கொண்டு உன் அகந்தையால் அழிந்து போகக்கூடாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றை காட்டிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? மனிதனால் அறிய முடியாது, கர்த்தர் ஒருவரே அறிவார். உன் இருதயம் ரொம்ப முக்கியம். இது ஆவிக்குரிய ஒரு முக்கியமான கண்ணோட்டம். எந்த ஒரு பாவத்திற்கு மூல காரணம் அந்த இருதயத்தின் யோசனைகள். உன் இருதயத்தை காத்துக்கொள். அலையக்கூடாது, அங்கும் இங்கும் அலைந்து உன் ஆத்மாவை சேதப்படுத்தக்கூடாது. தரித்திரு. பிசாசு கொண்டு வந்தான் பார்த்துங்களா, 7 மாசமா லாக்டவுன். யாரெல்லாம் லப 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 லபான்னு பேசியிருந்தாங்களோ துணியை போட்டு முட்டான். பேசுவியா? பெரிய ஒரு தண்டனை. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. அதனால எத்தனை பரிசுத்தவான்கள் போயிட்டாங்க பாவம். நம்ம நினைக்கிறோம் அவங்கள விட நம்ம ரொம்ப ஒஸ்தி, நம்ம பரவாயில்ல, பக்திமான், பரிசுத்தவான் அப்படின்னு. கிடையாது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வரைக்கும் அவங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க போறாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வாழ்க்கை ஆயுசுனால அதிகமாகுதோ அவ்வளோவும் நம்ம கணக்கு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணி துளிகளும், ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இதற்கு சபையோ போதகரோ வேறு யாருமே பொறுப்பு கிடையாது. இது தனித்தனியா தான்.
ஐயா அவங்க மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை, அவங்க இயேசு வர்றப்போ போயிடுவாங்க, நீங்கள் எப்படி கைவிடப்பட்டிருக்கீங்களோ ரட்சிக்கப்படுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுகிட்ட, என் மனைவி இயேசு வர்றப்போ அப்படியே போகிறப்ப நான் டப்புன்னு காலை பிடிச்சி நானும் போயிடுவேன்றான். இன்னும் திமிரு பிடிச்ச வார்த்தை பாருங்க. அவ்வளோ என் மனைவி அவ்வளோ அன்புடையவள் என் மேலே, அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுகிட்ட போகிறப்ப நான் உடனே என் மனைவி காலை பிடிச்சின்னு கூடவே போய் சேர்ந்துருவேன். இது நடக்கிற வேலையா? உன் கிரிமினல் ஆண்டவருக்கு தெரியாதா? அது தனித்தனியாக செயல்படுகிற காரியம். திடீர் என்று மணவாளன் இயேசு வருவார். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் திடீர் என்று எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்றவர்கள் கைவிடப்பட்டு புலம்பி அழுவார்கள். ஐயோ நான் கைவிடப்பட்டேனே என்று சொல்லி புலம்பி அழுவார்கள். எப்படி என்ன ஏது ஒன்றும் புரியல, ஒன்றும் பண்ண முடியாது. அந்தி கிறிஸ்து ஆட்சியில் மாட்டிக்கொண்டு வேதனைப்படுவார்கள், புலம்பி அழுவார்கள். அடுத்தது, முதலாவது உன் ஆத்மாவை காத்துக்கொள், இரண்டாவது உன் இருதயத்தை காத்துக்கொள். இன்னும் நிறையா நீதிமொழிகள் 28, 26, எரேமியா 17:9, மார்க் 7:20-22, யோபு 11:13, மத்தேயு 5:8 இந்த வசனங்களை எல்லாம் பாருங்கள். உன் இருதயத்தை காத்துக்கொள். மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசுவே சொன்ன வார்த்தை இது. பாவி 100 வருஷம் வாழ்ந்து பலன் என்ன? அவன் மரித்தால் நரகம் தானே. ஆனால் தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்பாக அஞ்சி இருப்பவர்கள், பயந்திருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள். சொல்லுவாங்க பாருங்க சிலர், அன்பே 2 நாள் வாழ்ந்தாலும் உன்னோடு வாழ்ந்து உன் மடியிலே சாவேன். காதல் ஜோடிகளுடைய டைலாக் இதெல்லாம். இளமை ஊஞ்சல் ஆடியது, ஓவராக ஆடியதுனாலே ஊஞ்சல் அருந்து சமுத்திரத்தில் விழுந்து 2 பேரும் செத்தார்கள். காதல் ஜோடிகள் தற்கொலை. அப்போ தெரியல வாழ்க்கையினுடைய ரகசியம். ஒரு சாதாரண உலக காதலுக்கு இவ்வளோ டைலாக் வருதுன்னா, வாழ்ந்தாலும் என ஆண்டவருக்காக 10 நாள் வாழ்ந்தாலும் 1 வருஷம் வாழ்ந்தாலும் என ஆண்டவருக்காக வாழ்வேன், நான் மரித்தாலும் என ஆண்டவருக்காக தான் மரிப்பேன். ஆமென். டைட்டானிக் கப்பல் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சினிமா கதையை நான் கேட்கவில்லை, உண்மையாகவே டைட்டானிக் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெர்மனி தேசத்தில் நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாட்டில் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி உண்டாக்கிய ஒரு கப்பல், சேதமடையாத கப்பல் என்று அதை தயாரித்தவர்களே சொன்னார்கள். God also never sink this boat ship அப்படின்னு உள்ள எழுதி வச்சாங்களாம். கடவுளே அந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது அப்படின்னு பல கோடி டாலர் செலவு பண்ணி. முதல் பயணமே அந்தோ பரிதாபம். முதல் பயணமே கண்ணுக்கு தெரியாத மறைந்து கிடந்த பனிக்கட்டியிலே மோதி 2ஆக உடைந்து 2229 பேர் மரித்தார்கள். அந்த சமுத்திரத்தில் ஒரு 600 சில்லற பேர் தடுமாறி காப்பாற்றப்பட்டார்கள். அதிலே ஒருவர் முழு நேர சுவிசேஷகர். நேற்று அவர் பெயரை போட்டு அவர் வாழ்க்கை வரலாறு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருக்கிறேன். யாருன்னா ஹேண்டில் பண்ணுறவங்க பால் மலரடிகள் தட்டி பாருங்கள். அவர் பேர் மட்டும்தான் மறந்துருக்குது, நான் போட்டிருக்கிறேன். உயிர் போகிற நேரத்தில் கண்ணை திறந்து பார்க்குறாரு, ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டு ஒரு வாலிபன் அங்கே இன்னொரு இடத்துல இருக்கிறான். நண்பா நீ ரட்சிக்கப்பட்டாயா, இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா என்று கேட்டாரான் இந்த மிஷினரி. இல்லை ஐயா அப்படின்னு அவன் சொல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவன் கேலி பண்ணி சிரிச்சானா, நானே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, நீ ரட்சிக்கப்படுவாருனாலும் பரவாயில்ல, என் வீட்டார் எப்படி? இந்த வசனத்தை அவர் சொன்னார். ஆனால் நடந்த நிகழ்ச்சி என்ன? அந்த வாலிபனுக்கு இவர் இயேசு பற்றி சொல்லி முடித்த பிறகு அவர் முழுகிட்டார், போயிட்டார். அந்த வாலிபன் எப்படியே தப்பித்து பிழைத்து கரை சேர்ந்தான்.
ஒரு நாள் அந்த தேசத்தில் ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்தது. ஐயா, நான் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும், என் உள்ளத்தில் அது அடைந்து கிடக்கிறது, நான் சொல்ல வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டான். சரி, இவன் என்ன சொல்ல போகிறான் என்று சொல்லி அவன் மேடையில் விட்டார்கள். அந்த மிஷனரி பேரை சொல்லி, அவர் சுவிசேஷம் அறிவித்த கடைசி நபர் நான் தான். அவர் ஆண்டவர்கிட்ட போய்விட்டார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவர் மூலமாக தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல நடந்த ஆபத்து நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டான். இந்த சாட்சியை கேட்ட அநேகர் அன்றைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சாகரப்ப கூட நான் யாருக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும், யாருக்காவது நான் ஜெபம் பண்ணணும். இந்த விஷயத்தில் நம்ம தளர்ந்து போகவே கூடாது. மூன்றாவது, நீதிமொழிகள் 21:23 வாசிக்கலாம். பாருங்க எப்படி அழகா வருது. உன் ஆத்மாவை காத்துக்கொள், அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உன் நாவை காத்துக்கொள். அல்லேலூயா. உன் நாவை காத்துக்கொள், அப்போ உன் இருதயத்தை காத்துக்கொள்வாய். யாக்கோபு எழுதுகிறார், நாவு ரொம்ப முக்கியமானது. நாவு அநீதி நிறைந்த உலகம். இந்த பெரிய உடம்புல தம் தோண்ட நாவு, அதுவும் 32 பற்களுக்குள்ள பத்திரமா இருக்குது. ரோஸ் கலர், பிங்க் கலர். நாவை பற்றி சொல்றேன். நாவை நீட்டி பாருங்க. ரோஸ் கலர், பிங்க் கலர், இல்லைன்னா ரெட் கலர். அழகா தானே இருக்குது. ஆனா இந்த நாவு அழகா இருந்துக்கிட்டு வாயில் போடுற சாப்பாட்டை பல்லு அரைச்சி கொடுக்குது, இது டேஸ்ட் பண்ணிக்கிட்டு மற்றவங்களை பிடிச்சிக்கின்னு திட்டுது, சண்டை போடுது. இந்த நாவு பண்ணுற தப்புக்கு பல்லு உடையுது. பேசுனது நாவு, ஆனால் உடைஞ்சது பல்லு. பல்லு என்ன பாவம் செஞ்சுது. ஆனால் அந்த ஜனங்களும் பாருங்க, மிச்சமாக பேசின பல்ல உடை பண்ணுறாங்களே தவிர நாக்கு அறுத்து போடணும்னு சொல்ல மாட்டான். ஏன்னா பல்லு நிறையா இருக்குது. ஒன்று உடச்சா கூட மீதி அவன் பழிச்சுக்குவான். நாக்கு இருக்கிறத ஒன்று தான். அதனால தான் அதை சொல்ல பயப்படுறாங்க. ஆவிக்குரிய வட்டாரம் என்ன? உன் நாவினால் உன் ஆத்துமாவை காத்துக்கொள். நீ சிந்திக்கிறது எல்லாவற்றையும் பேசிவிடாதே. நீ பேச வேண்டியது எல்லாவற்றையும் சிந்திக்கலாம், ஆனால் நீ சிந்திக்கிறது எல்லாவற்றையும் பேசிவிடாதே. ஒன்று பேசுவதற்கு முன்னாடி 10 தடவை யோசிக்கணும், யோசித்து பேசணும். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுறப்ப நல்லதையே பேசணும், குறை சொல்லக்கூடாது. குறை இல்லாதவர்கள் யாரன்னா உண்டா? உலகத்தில் குறை இல்லாதவர்கள் யாருன்னா உண்டா? கை தூக்கு பார்க்கலாம். என்கிட்ட ஒரு தப்பும் இல்லை, யாரும் கிடையாது. என்னிடத்தில் குறை உண்டு, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த கூடுமா? இயேசு கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி. ஒருத்தம் கூட எழுந்துக்கல. பிலாத்து அரண்மனையிலே பிரதான ஆசாரியர், போர் சேவகர் இயேசுவை குற்றம் சாட்டினது அது அபாண்டமான பழி. அதனால தான் பிலாத்து கேட்கிறான், ஏன் மௌனமா இருக்கிறீர்? என் மேல் இவர்கள் அபாண்டமான பழி சொல்லுகிறார்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லு, நான் விடுதலை பண்றேன்னா. பிலாத்து இயேசு என்ன சொன்னார்? பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானா எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் வந்ததே சிலுவையில் அறையப்படுவதற்காக தான். உங்க வேலையை நீ பாருப்பா. நான் ஏன் என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு போய் சொல்லணும்? அவங்க அபாண்டமா பழி சுமத்துறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வந்தது என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற. அதற்கு ஒரு கருவி தேவை, யூதாசு தேவை, பரிசேய கூட்டம் தேவை. நான் அதற்கு சம்மதிக்கிறேன், மரணத்தை சந்திக்க தயார். அதனால்தான் பல விதங்களில் பிலாத்து ட்ரை பண்ணியும் அவனால் இயேசுவை விடுவிக்க முடியவில்லை. காரணம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது
மனுக்குலத்தின் பாவத்திற்காக, உலக மீட்புக்காக அவர் சிலுவையிலே தம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தை தியாக பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதை மாற்ற யாராலும் முடியாது. அவர் சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக பாடுபட்டு ஜீவனை கொடுத்ததுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. அதான் அன்றாடம், அப்பா இந்த நாள் முழுவதும் ஏதாகிலும் தவறு குறை பாவம் என்னிடத்தில் இருந்திருக்குமானால் என்னை மன்னியும் ஆண்டவரே. படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். தப்பே செய்யாத பக்தர்கள் பரிசுத்தவான்கள் கூட மரிக்கிறப்போ என்கிட்ட எந்த பாவம் இருந்தாலும் மன்னியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கி உம்முடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும் அப்பா, அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு அம்மா வந்தாங்க, பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க, முட்டி போடுமான்னு போட்டாங்க. உங்கள் குறைய பாவத்தை ஏசப்பா கிட்ட அறிக்கிடுமான்னு. என்னத்தான் நான் பாவம் பண்ணேன்? அந்த அம்மா கேட்குது, உங்கள் பாவத்தை ஏசப்பா கிட்ட அறிக்கிடுமா அப்படின்றேன். நான் என்னத்த பாவம் பண்ணேன்? என்னம்மா அறிக்கிடுன்றிய? ஜெபம் பண்ணுறதுக்கு முட்டி போட்டாக்கா ஜெபம் பண்ணிட்டு போயா? அது வேலைக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி. இந்த காலத்தில் வேலைக்காரிக்கிட்ட கூட அதிகாரமாக பேச முடியாது. போட்டோ எடுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி என்னை மிரட்டுறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு. சும்மாவே நான் அவங்க திட்டு கொஞ்சமாக இருக்கும், இவங்க பிட்டு 10 பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு மாட்டி விட்டுறாங்க. என்னடானா ஏற்கனவே வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு வேலை அங்கே செட்ரைட் பண்ணிட்டு அங்கே நான் சண்டை போட்டு அபாண்டமான பழியை சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான். இந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் தான் நம்ம வாழறோம். யாரையுமே நம்ம இந்த காலத்தில் நம்பவே முடியல. இயேசுவை நம்பி வா, உன்னாவை காத்துக்கொள். மற்றவங்க பேசுறத பற்றி நீ நியாயம் தீர்க்காது, அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். உன்னாவை நீ காத்துக்கொள், என்னாவை நான் காத்துக்கொள்ள வேண்டும். நாவானது சரீரத்தின் வாழ்க்கையின் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. அவ்வளவுதான் ஸ்பாயில். ஒரு தீக்குச்சி ஒரு காட்டையே ஸ்பாயில் பண்ண முடியும். நாவும் அப்படிதான் நெருப்புன்றார் யாக்கோபு. இயேசு கிறிஸ்துவின் சொந்த சகோதரர் தெரியுமா யாக்கோபு? இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி ஒரு 4-5 பேர் பிறந்தாங்க. அதில் 2 பேர் யோதா, யாக்கோபு, சொந்த தம்பிங்க. இயேசு கிறிஸ்து கூடவே ஊழியத்துக்கு வந்துட்டாங்க சீடர்களா. எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறார் பாருங்க யாக்கோபு. ரொம்ப நாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் எழுதியிருக்கிறார். அதுதான் பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். பேச வேண்டியதை பேசு, பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். இந்த வசனத்தை படிச்சுட்டு என்னம்மா சாப்பிட்டியான்னு கேட்டால் கூட கம்முன்னு இருக்கக்கூடாது. அப்புறம் மூஞ்சி மொழியாக வந்து இடிப்பாங்க. அப்புறம் பேச வேண்டியதாயிரும். பேச வேண்டியதை பேசு. பரிசுத்த வேதத்தில் பல நாவுகள் இருக்கிறது. வீண் வார்த்தைகளை பேசும் நாவு, பெருமையானவைகளை பேசும் நாவு, அகந்தையானவைகளை பேசும் நாவு, பொய் நாவு, இருமாப்புள்ள நாவு, இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். பைபிள்ல இப்படியாப்பட்ட நாவு இருந்தவங்க நிறைய பேர் நாசமா போயிருக்கிறாங்க. ஆனால் அவன் ஆண்டவரை இயேசுவை நோக்கி பார். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள். அப்ப இந்த நாவை நம்ம எப்படி பார்த்து கொள்ளணும்? தேவ பிள்ளைகளா நம்ம பார்த்து கொள்ளணும். நம்முடைய நாவிலே கர்த்தருடைய கிருபை இருக்கணும். வாய் திறந்து பேசினா கிருபை பொழியணும், அன்பு பொழியணும். இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களான்னு இருக்கணும். ஒரு சிலர் பேசினா மாணிக்கம், மரகதம், கோமேதகம், தங்கம், வைடூரியம் கொட்டும். என்னன்னா அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு சிலர் பேசினா தவக்கலை, பாம்பு, பல்லி, உடும்பு, அப்புறம் ஏதோ சொல்றதுக்கு விரும்புத பூரா, தேளு, இதெல்லாம் கொட்டும். அது என்னது? விஷம். நாவானது விஷம். காத்துக்கொள். எத்தனையோ பேர் தங்கள் நாவினாலே ஐயோ நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறார். நாவை காத்துக்கொள் மகனே. அதைத்தான் திருவள்ளுவர் எழுதினார்.
யாகாவார் ஆயினும், எல்லாரும் சொல்லுங்க, யாகாவார் ஆயினும். நான் சொல்றத சொல்றீங்களா? அப்ப தெரியாது. சரி சொல்லுங்க, யாகாவார் ஆயினும் நான் காக்க. காவா கால் சொல்லுங்க, காவா கால் சோகா பர். கரெக்டா? சொல்லி இருக்கப்பட்டு, சொல்லி இருக்கப்பட்டு. ஏன் நீ ஏன் அப்படி பேசன? அதாங்க முக்கியம். பட்டு பட்டுன்னு அடி வாங்க கூடாது பேசிவிட்டு. கரெக்டா? ஸ்கூல்ல பார்த்துருக்கிறீங்களா? ஏய் ஏன்டா அவனை அடிச்சா? அவன் என்ன அசிங்கமா திட்டினான் சார். டேய் ஏன்டா நீ அவனை அசிங்கமா திட்டினா? சார் சும்மா கோபத்தில் சொல்லிட்டு சார். அங்கதான் மாட்டிக்கணும் அவன். இப்போ அடிச்சவன் பக்கம் ஜெயிச்சிட்டான். அடி ஆறிடும், நாவின் வார்த்தை ஆறாது. அதனால தேவ பிள்ளைகள், உங்களை நோக்கி வரும் எதிர்ப்புகள், சோதனைகள் இருக்கட்டும். அவங்கள மாதிரியே நம்ம பதிலுக்கு பேசலாம், செய்யலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இதே வசனம் யாக்கோபு 3:8, 1 பேதுரு 3:10-11, 1 தீமோத்தேயு 4:7, மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசியாக அது பார்த்தீங்களா? மத்தேயு 12:36 இயேசுவே சொன்ன வார்த்தை. We have to give account on the judgment day for our waste of talking. Waste of talking. தொண பேசிக்கிட்டு இருக்க கூடாது. பேசுறியா அது நல்லதா இருக்கணும். கர்த்தர்கிட்ட பேசுறியா? கர்த்தர் அதை கேட்கிறாரு. இயேசுவோடு பேச ஆசையா? ஒரு பாட்டு கேட்டிருக்கிறேன் நான், நீங்க கேட்டுக்கிறீங்களா? உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை. அப்படி ஆண்டவரோடு பேசுறதுக்கு ஆசையா? அப்படியா பட்டவங்க பாக்கியவான்கள். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அக்கா இவ்வளோ நேரம் இருந்த டைம் போனதே தெரியல, இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்கா ஊருக்கு, அதை பேசலாம் அப்படின்னா அது பிசாசு வேலை. யாராவது உங்ககிட்ட பேச வந்தால் பாய போடு, பைபிள் பாட்டு புக் எடுத்து வை, அந்த அம்மா ஓடிவிடும். அது நல்ல ஆவியாக இருந்தால் இருக்கும். ஓஹோ ஜெபிக்க போகிறாங்க, நம்மளும் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம், சில காரியங்களுக்காக ஜெபிக்கலாம், நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், மனசுக்கு ஆறுதலா அப்படின்னு. அது வந்தது வேற நோக்கமாக இருந்தால் ஒரு 4 பேரை பார்சல் பண்ண வந்திருக்கோம் அவங்கள பற்றி பேசுறதுக்கு. அப்போ வாமா ஜெபிக்கலாம், வந்துட்ட நல்ல வேலை அப்படின்னு சொல்லி பாய் போட்டு பைபிள் எடுங்களாம், அது ஓடி போயிடும். ஓஹோ நம்ம ஜம்பம் இங்க பலிக்காது. மற்றவர்கள் குற்றத்தில் விமர்சனம் காண்பதற்கு இது நாட்கள் அல்ல. அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே, அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. எதுக்கு இந்த வீணான பாரம்? எத்தனை இடத்துல நிலம் தகராறு, சொத்து, என்ன இந்த நாக்குனால பிரச்சனை. யோசித்து பாருங்க. உன் ஆத்மாவை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் நாவை காத்துக்கொள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 16:15 வாசிக்கலாம். எதை காத்துக்கொள்? வெளிப்படுத்தல் 16:15 இதோ வஸ்திரத்தை காத்துக்கொள். எல்லாம் சொல்லுங்க, வஸ்திரத்தை காத்துக்கொள். சொல்லுங்க, நான் சொல்றதை எல்லாம் சொல்லுங்க. வஸ்திரத்தை காத்துக்கொள். உங்க திருவாயை கொஞ்சம் மலருங்க. நாவை காத்துக்கொள் சொன்னதுனால இப்ப பேசவே மாட்டீங்களா? பாவம். இப்போ உன் வஸ்திரத்தை காத்துக்கொள். அது என்ன? உடம்புல போடுற வஸ்திரமும் காத்துக்கொள். உன் ஆன்மீக வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள். உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. என்ன இவர் திருக்குறளே சொல்றாரு. திருவள்ளுவருக்கு இவருக்கு எதனா கனெக்ஷனான? நம்ம பெரிய தாத்தான்னு வச்சுக்கலாமே. திருவள்ளுவர் யாரு? பெரிய தாத்தா. ஒரு மனிதன் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அவன் ஆடை களைகிறது என்றால் அவன் அனிச்சை செயல், மூளைக்கு கட்டளையிடாது, அனிச்சை செயல்ல அதை உடனே பிடிப்பான். அதான் உடுக்க இழந்தவன் கை போல. அது போலதான் நட்பு. ஒரு நண்பனுக்கு ஆபத்து வந்தால் உடனே போய் உதவி செய்வான்னு நட்பை பற்றி அங்கே சொல்றாரு.
இப்ப நம்ம உடுப்பைக்கு வரலாம். உடை என்ன உடை? ரட்சிப்பின் உடை. எப்ப நம்ம இயேசு கிட்ட வர்றோமோ ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்மை ரட்சித்து இயேசு நமக்கு ரட்சிப்பின் உடையை தருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோமே, இது உலக பிரகாரமான ட்ரெஸ்ஸு. நம்ம போட்டு இருக்கிற பேண்ட் ஷர்ட் வேஸ்ட் எல்லாம் நம்முடைய மானத்தை காப்பாற்ற. அதே போல உன் ஆத்தும ரட்சிப்பாகிய வஸ்திரத்தை நீ காத்துக்கொள்ளாவிட்டால் ஆவிக்குரிய ரீதியிலே நீ ஒரு நிர்வாணி என்று காணப்படுவாய். அப்புறம் பரலோக ராஜ்யத்தில் போய் சேர முடியாது. கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க, ஆனா கல்யாண வீட்டுக்கு சொந்தக்கார எஜமா யார் யாருக்கு அந்த கல்யாண வஸ்திரம் கொடுத்து ஸ்தோத்திரம் உள்ள போங்கன்னு அனுப்பினாரோ அவங்க தான் உள்ள போக முடியும். அங்க ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருத்தன் வந்த உட்கார்ந்து தான் நீ எப்படி வந்த, வெளியே போ, தொத்திட்டாங்க. அதே போலதான் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. ரட்சிப்பின் பாத்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பு என்ற பொக்கிஷம், இப்படி ரட்சிப்புக்கு நிறைய பேர் இருக்குது. இன்னைக்கு இயேசு இந்த ரட்சிப்பை இலவசமா கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு இது ரொம்ப சீப்பாகி போச்சு. ரட்சிப்பு ரொம்ப சீப்பு, ரட்சிப்பு ரொம்ப சீப்பு. ஆனா அதுக்காக அவர் பட்ட பாடுகள் யாரா? தன் ஜீவனையே கொடுத்தார். காரி துப்பினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், வசைமொழிகளை பேசினார்கள். நீ தீர்க்கதரிசி என்பது உண்மையானால் ஞான திருஷ்டினால் சொல்லு என்று கண்ணை கட்டிட்டு அடித்தார்கள். தலையிலே முள்முடி சூட்டினார்கள், சிலுவையில அறைந்தார்கள். சிலுவையில அறைந்த பிறகு கூட சிலருடைய வெறி தீரவில்லை, கேலி செய்தார்கள். எவ்வளவு வேதனை பாருங்க, எவ்வளவு பரியாசம், எல்லாத்த விட பரியாசம், அவமானம். எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறாங்களா பூமியில, விசாரிச்சு பாருங்க. 99% அவமானம். என்னை இப்படி சொல்லிட்டான், அதனால நான் அப்படி சாகிறேன் எழுதி வச்சுட்டு. நான் பரிசுத்தமான மகன், நான் பரிசுத்தமானவன், ஆனா இப்படி சொல்லிட்டாங்க, என்னால தாங்க முடியல அவமானம். செத்துட்டா அவமானம் தீந்துருமா? உயிரோடு வாழ்ந்து அந்த அவமானத்தை நீக்கும் ஆண்டவரை நோக்கிப்பார். ஒரு நாள் வரும், நீ எங்கே வெட்கப்பட்டாயோ அங்கே நீ தலை நிமிர்ந்து நடப்பாய். உன்னை அவமானப்படுத்தினவர்கள் தலை குனிந்து போவார்கள். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஒரு அழைச்சுங்க, அல்லேலூயா. உன்னை அவமானப்படுத்தினவர்கள், உன்னை வேதனைப்படுத்தினவர்கள், காரணமின்றி உன்னை பகைத்தவர்கள் நடுத்தருவில் நிற்பார்கள். நீ மகாராஜாவை போல, மகாராணியை போல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அதற்கு தான் பொறுமை தேவை, அன்பு தேவை, சகிப்பு தன்மை தேவை. எனக்கு என்ன வேதனைன்னா, காரி துப்புனாங்க பாத்தீங்களா இயேசுவை, அதுதான் கிரகிக்கவே முடியல. ஐயா, காரி துப்புற அளவுக்கு அவர் என்னையா பண்ணாரு? யாரோ நீ, அவரால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? யாருமே இல்லை. அவராலே ரட்சிக்கப்பட்டவர்கள், அவராலே உயிரோடு எழுந்தவர்கள், அவராலே சுகம் பெற்றவர்கள் தானே இருக்கிறாங்க. நீ யாரு அவரை காரி துப்ப? நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்க பிதா அதை அனுமதித்திருக்கிறார். சகோதர சகோதரி, காரி துப்பினாலும் இயேசுவை நோக்கிப்பார். அல்லேலூயா. கன்னத்தில் அறைந்தாலும் இயேசுவை நோக்கிப்பார். உன்னை ஆண்டவர் நேசிப்பார். உன் பொறுமைக்கு பலன் உண்டு. நீடிய பொறுமைக்கு இன்னும் பலன் உண்டு. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். நீ வெற்றி நடை போடு கல்வாரி சிலுவையை பார்த்து. அல்லேலூயா. நம்ம நல்ல சுபாவத்தில் நம்ம இருக்கலாம். என்ன சொல்றீங்க? அவங்க என்னவோ, அவங்க சாக்கடை, அவங்க என்னன்னா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பதிலுக்கு அதே மாதிரி பேசக்கூடாது. நம்ம சுபாவம் நல்லதே சொல்லணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லிட்டு போயிடணும். ஒரு கிளாஸ்ல கவனிக்கிறீங்களா, ஒரு கிளாஸ்ல 2 பையனுக்கு சண்டை. ஒருத்தன் கிறிஸ்துவன், ஒரு கிறிஸ்துவன் கிடையாது. இந்த கிறிஸ்துவன் கிடையாதுன்னு அவன் என்ன பண்றான், அவனை டே எருமாட்டு சாணியை கரைச்சி குடிச்சுவனே, டே குதிரை மூத்திரத்தை குடிச்சுவனே, அப்புறம் ஒன்றுண்ணா எதனா 2-3 சொல்லுங்களா, வேற என்னமோ குடிச்சுவனே, அப்படியெல்லாம் திட்டுறான். இவன் கிறிஸ்துவ பையன், டே ஹார்லிக்ஸ் குடிச்சுவனே, டே போன்விட்டா குடிச்சுவனே, டே வீவா குடிச்சுவனே, டே இளநீர் குடிச்சுவனே அப்படின்றான். பாதியார் பார்த்தாரு,
டேய் நைனா, அவன் உன்னை அசிங்கமா திட்டுறான்டா, நீ வந்து திட்டுறதே இல்லை, அது நல்லதா சொல்றேடா அப்படின்னாரு. அவன் குடிச்சுதான் அவன் சொல்றான், நான் குடிச்சுத நான் சொல்றேன் சார், எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்ட்டான், அதெல்லாம் தெரியாதுன்ட்டான். அப்ப அங்க யாரு சிறந்தவன் ஆயிட்டான்? இயேசுவின் பிள்ளை. அப்ப நம்ம இயேசுவின் பிள்ளையா காட்டணும். ஆலயத்துக்கு வர்றப்போ பக்தி மற்ற 6 நாள், 6 நாளா மொத்தம் எத்தனை நாள்? மொத்தம் 7 நாள். ஆலயத்துக்கு வர்றது ஞாயிற்றுக்கிழமை, மீதி 6 நாள் எப்படி இருக்கிறோம் அதாங்க முக்கியம். பைபிளை கையில தொடறதை விட செல்போனை கையில தொடறவங்க தான் இப்ப நிறைய இருக்கிறாங்க. செல்போன் இட் பிகம்ஸ் சின்போன். தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணு, பரவாயில்ல, கர்த்தருக்காக பாட்டு ஜபம் ஆராதனை சாட்சி போடு, வசனம் சொல்லு, பிரசங்கம் பண்ணு. இப்போ எங்கள் ஊழியமே போன்ல தான் இருக்குது, 3/4 பாகம். பாட்டு ஜபம் ஆராதனை. பால் மலரடிகள் யூடியூப் ஃபேஸ்புக் ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் தான், தட்டி பாருங்க. எங்கள் பாட்டு ஜபம் ஆராதனை அருமையா எல்லாருக்கும் பக்தி விருத்தி உண்டாக்குகிற அருமையான ஒரு செய்தி. எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் ஒட்டக்கூடாது, அதில் இயேசுவை பற்றி நம்ம அறிவிக்கணும். அப்படி செய்யணும். ராத்திரி பகலா அனாவசியமா பேசிக்கிட்டு அனாவசியமா எதனா நோண்டிக்கிட்டு அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிசாசு வந்து வீசிக்கிட்டு நின்று இருப்பான். நீ பேசிக்கிட்டே இரு, அவன் வீசிக்கிட்டே நிற்பான். நீ ஏன் ஆளு அப்படின்னு சொல்லி அவசியமானதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறியா, வைக்கிறியா, வேலையை பாரு, ஜபம் பண்ணு. இந்தியா மேப்பு, தமிழ்நாடு மேப்பு இருக்குதா? ஒவ்வொரு மாநிலத்துக்காக ஜபம் பண்ணு. ஊழியக்காரங்களுக்கு ஜபம் பண்ணு, மிஷினரிகளுக்காக ஜபம் பண்ணு, ஏன் உன் சொந்த பாஸ்டருக்காக ஜபம் பண்ணு, அவங்க குடும்பத்துக்காக ஜபம் பண்ணு. இவ்வளோ இடம் காலியா இருக்குதே, புது ஆத்மாக்கள் வரணும்னு சொல்லி ஜபம் பண்ணு. சுவிசேஷத்தை அறிவி, எப்படியாவது சொல்லு. ஆண்டவனுக்கு செய்த நன்மைகளை சாட்சியா வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பு, இல்ல டைப் பண்ணி அனுப்பு, இல்ல பேஸ்புக்ல போடு. ஏதோ ஒரு நாள் வரும், நம்ம சந்ததிக்காவது அது பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. இப்ப பிரதர் டிஜே தினகரன் பாட்டு பிரசங்கம் எல்லாம் இப்ப நம்ம கேட்கறோமா இல்லையா? பார்க்கிறோமா இல்லவா? அப்ப நம்ம பாட்டு பிரசங்கம் அடுத்த சந்ததி பார்க்கும், அடுத்த சந்ததி கேட்கும் பாட்டை. அதனால்தான் யாரு பாக்குறாங்களோ இல்லையா, நான் போட்டு விட்டுனே இருப்பேன். பாட்டு ஜபம் ஆராதனை காலையில மாலையில வச்சு உக்காந்து, ஒன்னும் ஸ்டுடியோவெல்லாம் கிடையாது, வீட்லயே ஸ்கிரீன் எல்லாம் கட்டி உக்காந்து பேசி, சில டைம்ல லைவ், சில டைம்ல வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போட்டு விடுவேன். ஒரு தலைப்பில் எப்படியோ ஒரு சில ஆத்மா பிரயோஜனப்படும். பவுல் எழுதுகிறார், ஒரு சிலரையாவது ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமுமானே, எல்லாருக்கும் எல்லாமுமானே. நீங்க ஆவறீங்களா? எல்லாருக்கும் எல்லாமுமா ஆவறீங்களா? ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் மத்தியில் அங்கே பந்தா பண்ணிக்கிட்டு அவங்கள தீண்டத்தகாதவங்க நினைக்கக்கூடாது. அவர்களும் மனிதர்களே. அந்தமான் தீவிலே ஒரு இன மக்களை சந்திக்க, ஒரு இன மக்கள், காட்டுவாசி மக்களை சந்திக்க ஒரு மிஷினரி வெளிநாட்டில் இருந்து வந்த இரத்த சாட்சியாய் அங்கே மரித்தார். விதையாக விதைக்கப்பட்டார். அவர்களும் மனிதர்கள் தானே என்று சொல்லி, ஆனால் அவர்களுக்கு மனித தன்மை இல்லை, அவங்க பேசுவதும் இல்லை. அவங்களுக்கு எப்படி சத்தியம் சுவிசேஷம் ஒன்றும் புரியல. ஒரே ஒரு 43 பேர் வாழ்கிற அந்த ஒரு சின்ன தீவில் அவங்க சாப்பாடு கூட சாப்பிட்றதில்ல. தேங்காய் கடலில் கப்பலில் கொண்டு போய் கடலில் இருந்தே கப்பலில் இருந்து தேங்காவை வீசி எரிஞ்சிட்டு வந்துடுவாங்களாம் சில அதிகாரிகள். அதைத்தான் உடச்சி தின்னுதுங்களாம் அதுங்க. அது என்ன ஜென்மம் ஒன்றும் புரியல. அப்படி இருந்தும் அங்கே ஒருத்தர் போய் மரித்திருக்கிறார். அவங்களுக்கு என்ன, இது என்ன ஒரு பிராணி, இது மனித, அது என்னன்னா அவங்களுக்கு அந்த சிந்தனை கிடையாது. ஆனால் நம்ம அங்கெல்லாம் போக தேவையில்ல. நம்மை போன்ற மனிதர்களிடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. என்ன பார்த்துக்கிறோம்? வஸ்திரத்தை காத்துக்கொள். அதே போல பிரசங்கி 9:8, ஏசாயா 61:10, வெளிப்படுத்தல் 19:8, 7:13 இந்த வசனம் எல்லாம் உன் வஸ்திரத்தை காத்துக்கொள், உன் வஸ்திரத்தை காத்துக்கொள், உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள், உன் நீதியின் வஸ்திரத்தை காத்துக்கொள். வஸ்திரம் அந்த காலத்து பழைய பைந்தமிழ் இது. இப்ப அது ஆடை, துணி அப்படி வச்சுக்கலாம். துணி இல்லாத வாழ முடியுமா? ஆடை அணியாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? யோசித்து பாருங்க. எவனாவது ஒருத்தன் ஒரு ஆடையும் இல்லாமல் தெருவில் போறான்னா அங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க. அதே போலதான் ஆவிக்குரிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாவிட்டால்
புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். மோட்சத்தில் அவர்கள் பிரவேசிக்க முடியாது. கடைசியாக 1 தீமோத்தேயு 5:22 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:22. உன்னை சுத்தவானாக காத்துக்கோ. கீப் யுவர் ஹோலினஸ். மற்றவர்களை பற்றி இந்த விஷயத்தில் பரிசுத்தம் அவரவர் பொறுப்பு. சுவிசேஷம் அறிவிப்பது பொது. மற்றவனை குற்றவாளியாக தீர்க்காதே. உன்னை நீ சுத்தவானாக காத்துக்கொள். அவங்க இப்படி, இவங்க அப்படி, இவங்க இப்படி, நீ எப்படி? அக்கா கதையை கேட்டீங்களா? தெரியாத சொன்னா தானடி தெரியும். அவங்க அவன் இப்படியா, இவரு அப்படியா, அந்த பிரசங்கம் பண்ணார பிரதர் அவரு இப்படியா, இந்த பாஸ்டர் அப்படியா. நான் ஒன்று கேட்குறேன், நீ எப்படி? அதுதான் இப்போ முக்கியம். ஒருத்தனை குற்றவாளியா தீர்க்கிறப்ப பாருங்க, ஒரு விரல தான் நீட்டுறோம். நீ இப்படி இருக்கிறாய், நீ தான் 3 விரல என்ன காட்டுது, நீ எப்படி இருக்கிற. பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்காக அப்படிதான், துப்பாக்கி மாதிரி ஆயிடுச்சு. 3 விரல என்ன காட்டுது, நீ எப்படி இருக்கிறாய். ஒரு விரல எதிராளியை காட்டுது. இந்த விரல் பாருங்க, நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவர் தான் இதற்கு பதில். அது போல பவுல் எழுதுகிறார் ரோமர் 2:1-2, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ யாரா இருந்தாலும் சரி, என்னை போன்ற சுவிசேஷகராக இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, அது பெரிய பிஷப்பா இருந்தாலும் சரி. இப்பதான் நிறைய பட்டம் இருக்குதே, மாடரேட்டர், பிஷப், ரெவரண்ட், பாஸ்டர், சுவிசேஷகர், எவாஞ்சலிஸ்ட், தீர்க்கதரிசி, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நீ யாரா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டாரு பாருங்க. போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதே, ஜெபம் பண்ணு, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. உன்னை நீ காத்துக்கொள்ளுமா. உன் புருஷன்கிட்ட நிறைய குறை இருக்குதா, அதை பற்றி கவலைப்படாது, நீ ஜெபம் பண்ணு. உன்னை சுத்தமாக காத்துக்கொள், பரிசுத்தமாக காத்துக்கொள். என் புருஷன் அப்படியெல்லாம் இருக்கிறான், நானும் அது மாதிரி போகிறேன், போகாத. உன்னை யார் அப்படி போக சொன்னாங்க? பைபிள் அப்படி சொல்லுதா? உன் புருஷன் கெட்டு போனா நீயும் கெட்டு போ, அப்படி இருக்குதா? போதனை இன்றி பிரசங்கம் பண்ணாமல் உன் அடக்கையினாலே, உன் அன்பினாலே உன் கணவனை நீ ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால் நீ பரிசுத்தமாய் உன்னை காத்துக்கொள். அவர் வேலைக்கு போயிட்டு தான் ஜெபம் பண்ணு. அவர் எதற்காக அவர் பாவத்தை குறைய சொல்லி ஜெபம் பண்ணாத, இன்னும் ஓவர் ஆயிடும். நீ தனியா அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்திலே பார்க்கிற பரமபிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் தருவார். கையை தட்டு பண்ணப்பட்டான். ஆமென். அதே போலதான் ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளுக்காக ஜெபம் பண்ணினான். தான் இருக்குது. உங்க மனைவி கிட்ட குறையா, பலவீனமா, தவறா, ஜெபம் பண்ணிப்பா, கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதனால அன்பு, மன்னிப்புல தான் வாழ்க்கையே இருக்குது. நம்ம வாழ்க்கை எதில் இருக்குது? மன்னிப்பு. டைலாக் சொல்றாங்களா, அது இல்லை. தாமதம் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அது கிடையாது. பைபிளில் பிடிச்ச வார்த்தை மன்னிப்பு. ஆண்டவருக்கு பிடித்த வார்த்தை மன்னிப்பு. எனக்கும் பிடித்த வார்த்தை மன்னிப்பு. மன்னிக்கணும். அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு மன்னிக்கணும். சரி பரவாயில்ல, அவங்க மன்னிப்பு கேட்டாதான் இல்லை, நம்ம சமாதானத்துக்காக முதலாவது நம்ம அவங்கள மன்னிக்கணும். அப்போ அவங்க வந்து மன்னிப்பு கேட்டா, நான் உங்களை எப்போ மன்னிச்சிட்டேன் பிரதர், பரவாயில்ல வாங்க, அப்படி ஜாலியாக ஆயிடணும். டென்ஷனு, வீணான போட்டி, பொறாம, வைராகியம் இருந்து என்னத்தை வாரிக்கிட்டோம். ஒரு கொரோனா வந்தா போச்சு, எத்தனை பேர் போயிட்டாங்க தெரியுமா? வைராகியம் வேணுமா? இனிமேலும் வாழ்க்கையில வைராகியம் தேவையா? தேவை. 2 தோசை சாப்பிட்டாவே தொண்டை கரிக்குது, சண்டை வேற தேவையா? பிரச்சனை வேணுமா? போராட்டம் தேவையா? கோடி கணக்கில் அவளா மோசடி பண்றாங்க. என்னத்தான் பண்ண போறாங்க அதை வச்சுக்கிட்டு? லஞ்சம் வாங்குகிறவன் பிச்சை எடுப்பதற்கு சமானம் என்று இப்போ ஹைகோர்ட்டே தீர்ப்பு சொல்லிவிட்டது நேற்று. அல்லேலூயா. எல்லாம் சுத்திகரிச்சுன்னு வராரு. இப்படி அசுத்தமானதெல்லாம் சுத்திகரிச்சுன்னு வராரு. நம்ம எப்படி இருக்கணும்? பாதியில் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. இயேசு வருகிறார். அப்படி வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருப்போமாக. ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கண்ணு மூடுங்க. ஹல்லேலூயா.
சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் வாயை விரிவாய் திற. ஆண்டவர் உன்னோடு பேசியிருக்கிறார். சகோதரா சகோதரி, உன்னோடு பேசியிருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு பேசியிருக்கிறார். ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இது என்னோடு பேசினதற்காய், எங்கள் அனைவரோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொள்ள, எங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள, எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள, எங்கள் நாவை காத்துக்கொள்ள, எங்களை சுத்தவானாக நாங்கள் காத்துக்கொள்ள நீரே உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். துதி கன மகிமை ஏற்றுக்கொள்ளும்.